ஹாய், மை நேம் இஸ் ஷேக் அப்துல் ஃப்ரம் கோல்டு மெடல் யூடியூப் சேனலுக்காக. மலை மீது கோட்டை பேசும் மண்ணின் சாட்சியாக திருச்சி. காவேரியின் காதலில் நீராடும் நகரம் மட்டுமில்லை, நகைச்சுவை தமிழின் நாதம். உயர்கல்விக்கு ஒளித்தந்த தாய், உழைப்புக்கு உருவான தரணி, 1000 வருட வரலாற்று வீரம், உலகுக்குச் சொல்லும் தமிழரின் தளம். இந்த பாடல் வரிகளை ஐயா கலைஞர் அவர்கள் திருச்சியை பற்றி முன்கூட்டியே கணிச்சு எழுதின விஷயங்கள். அந்த லெவலுக்கு திருச்சி மாநகர் இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம இந்த திருச்சியுடைய பஞ்சப்பூருடைய நியூ பஸ் ஸ்டாண்டை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த விளாகில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாம். என்ன அப்படின்னாக்கா, யூஸ்வலாகவே நம்மளை மாதிரி ஆளுக்கு இந்த ஒரு விஷயம் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான விஷயம் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளாம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வேலை நிமித்தமாக சென்னையோ பெங்களூரோ போவோம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு நம்ம திருப்பி ஊர் திரும்புவோம் பாருங்கள். அப்போ டேரெக்டாக புதுக்கோட்டைக்கே பஸ் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, திருச்சி பஸ்ஸை பிடிச்சி வருவோம். அழுத்து போய் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அப்படின்னாக்கா, அந்த பஸ் ஸ்டாண்டுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப அழுக்காக, ரொம்ப துர்நாற்றமாக, நம்ம பார்க்குறதுக்கே சங்கடப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ட்ராவலை முடிச்சுட்டு அலுப்பாக இறங்குவோம். அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தா இன்னுமே நம்ம ரொம்ப டவுன் ஆகும். அந்த லெவலுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் இப்போ மாறி இருக்குது. ஆமாங்க, இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போது உண்மையிலே நம்மளே மெய்மறந்து போவோம். ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷ்னரோட ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்ப மாடர்னாக, ரொம்ப டிசைனாக இந்த விஷயங்களை வடிவமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கிளாம்பாக்கத்தில் ஏறணும் அப்படின்னாக்கா, டேரெக்டாக இங்கே பஞ்சப்பூரில் இறங்கணும் அப்படின்னாக்கா, அதோடைய ஃபீலே இப்போ வேறு மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு ஹைஃபையான பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே பஞ்சப்பூருமே ஏர் கண்டிஷ்னரோட இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் மாடர்னாக அமைச்சிருக்காங்க. பஞ்சப்பூர்லேருந்து எங்கள் ஊர் புதுக்கோட்டைக்கு பஸ்ஸை பிடிச்சா இப்போ எங்கள் ஊர்லேயும் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே என்னுடைய பயணங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து ஆரம்பித்தா என் ஊர் வரைக்குமே ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிஎன் கவர்மெண்ட். சரி, இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன மாதிரியான வசதிகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 141 நீண்ட தூர பேருந்துகள், 84 குறுகிய பயண பேருந்துகள், 120 மெகா ஃபுல்சில் பேருந்துகள். ஸோ இது மட்டும் இல்லாமல் 56 நகர பேருந்துகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இயக்கப்பட போகுது. இது இல்லாமல் ஒவ்வொரு தளத்துலையும் அப்படியே அந்த டிஜிட்டல் அட்டவணை, பேருந்து அட்டவணைகளில் டிஜிட்டலாக ரொம்ப தெளிவாக பெருசாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் கடைகள், சூப்பர் மார்க்கெட் இன்க்ளூடிங் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸோட நிறைய கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் விட கழிவறைகள் ரொம்பவே நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மால் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு ரிலாக்ஸாக தோணுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு கவர்மெண்ட் உட்காந்து நம்மளை எல்லாரையும் காய விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறதுனாலையோ என்னவோ தெரியாது, நம்மளை அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டரானலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஒரு சராசரியான மனுஷனாக நம்மளுடைய குமுறல் இது தான். ஸோ நினச்சி பாருங்கள், கடந்த 10 வருஷத்தில் நம்ம எவ்வளோ இன்னல்களை சந்திச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தான் நடக்குது. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பேக் டு நார்மல். அப்படியே இங்கே அந்த ஏசியோடைய அந்த இதில் வெயிட்டிங் ஹால் கொடுத்துருந்தாங்க, நல்ல குஷன் சேரில். ஸோ அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம். இந்த வெயிலுக்கு அந்த இடத்துல உட்கார்றது கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு தெரிஞ்சு. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா, வெளிநாடெல்லாம் இப்போது பெருசாக தெரியாது. ஸோ அந்த லெவலுக்கு இங்கேயே லோக்கல்லே இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, வேறு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஏடிஎம்மு, அதுமாரி 78க்கும் மேற்பட்ட கடைகள், இன்க்ளூடிங் அந்த ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது. பயணிகள் தங்குறதுக்கு உண்டான அந்த 800க்கும் மேற்பட்ட அந்த காத்திருப்பு அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான ஹாஸ்டல்ஸ் இருக்குது. தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊற்றுற அந்த வசதி கொண்ட அந்த அறைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் போகிறதுக்கு 6 எஸ்கலேட்டரு, 6 லிஃப்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபன்னாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ஏரியா பக்கத்தில் இனிமேல் அந்த வீட்டு மனைகள் விற்பனைக்கு அதிகமாக வரும். அந்த மாதிரியான விளம்பரங்களையும் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஏன்னா இந்த ஏரியா இப்போ பீக்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுமே கொஞ்சம் சூடு பிடிக்கும். அந்த மாதிரியான விளம்பரங்களை இனி அதிகமாக நம்ம பார்க்கலாம்.
மக்களை இந்த திருச்சி பஞ்சப்பூரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம். இந்த பஞ்சப்பூரில் அமைஞ்சிருக்க சோலார் பார்க்கை பற்றி ஒரு டீட்டெயில்டான விலாக் ஒன்று கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏரியா பஸ் ஸ்டாண்டுடைய பேக் சைடு. இங்கே சின்ன சின்ன பார்க்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து வெளியிலேருந்து வர்றவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான அந்த வசதிகளும் உள்ளே இருக்குது. நீங்கள் காரை கொண்டு வந்து உங்களுடைய அந்த சொந்த பந்தங்களை வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான வசதிகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் வசதி இருக்குது. ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்கீமை, ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே இந்த விஷயங்களை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம் அப்படின்னாக்கா அந்த சிட்டி பஸ்ஸஸ் வந்து நிற்கக்கூடிய அந்த இடம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து மாநகர பேருந்துகள் வந்து நிற்க போகுது. நம்ம கன்ஃபியூஸே ஆகாமல் பஸ்ஸோடைய வழித்தடத்தை போய் அடைகிறதுக்கு உண்டான நிறைய டிஜிட்டல் போர்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ், எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு எப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக இயங்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து 3 நாளைக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிடும். அந்த மாதிரி வந்து ஒரு பேட்டியில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் பிரதீப் குமார் வந்து சொல்லியிருந்தார். 3 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க எப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக இயங்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி அந்த ஆமணி பேருந்துகளுக்கு உடைய அந்த இடங்கள்லாம் வந்து இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே கூடிய விரைவில் முடிஞ்சிடும். இது எல்லாமே வந்து ஒரு பேக்கடாக கிட்டத்தட்ட வந்து அந்த இன்டகிரேட்டட் டெர்மினல், நம்ம எல்லா விஷயங்களையுமே ஒரே இடத்துலேருந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டு. சின்ன சின்ன காஃபி ஷாப்புக்குரிய அந்த கேபின்ஸையும் பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னாக்கா அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரூட் வாரியாக ஒவ்வொரு வழித்தடமும் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் சென்னை போகிறீங்க அப்படின்னாக்கா சென்னை, விழுப்புரம் அந்த ஏரியாவில் அந்த லைனில் போகிற எல்லா பஸ்ஸுகளும் அந்த ஒரே வழித்தடத்துலேயே வந்து நம்ம கேட்ச் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் வந்து ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. மக்களே, நிச்சயம் இந்த விலாக் உங்களை கவர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் கோல்டு மெடலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செய்து லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நல்ல நல்ல இடங்களில் போய் நம்ம vlogging பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்களையுமே வந்து நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய் ஆல் ஆஃப் யூ.